அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது, பெண்கள் சாபதோஷம் நீங்க வேண்டுமா? அப்பொழுது இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக சாபங்களில் பல வகை உண்டு. குலதெய்வ சாபம், முன்னோர்கள் சாபம், சர்ப்பம் மற்றும் தலைமுறை சாபம் உள்ளிட்ட 13 வகையான சாபங்கள் இருப்பதாக சோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இவற்றில் மிக ஆபத்தானது பெண்கள் சாபமும் அதனால் ஏற்படும் தோஷமும் ஆகும். பெண்கள் சாபம் மட்டும் தலைமுறையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். வீட்டில் உள்ள இளம் வயது பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், பல காலமாக திருமணம் ஆகாமல் இருப்பது, விடாமல் கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருந்தால் அந்த குடும்பத்தில் பெண்கள் சாபம் உள்ளதாக அர்த்தம் என தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி உள்ளவர்கள் அருகில் உள்ள நல்ல ஜோதிடரை அணுகி பெண் சாபம் உள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கான பரிகாரங்களை செய்ய வேண்டும். அப்படி பெண்களுடைய சாபம் உள்ளவர்கள் வீட்டிலே என்ன பரிகாரம் செய்து கொள்ளலாம் என தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக சோதிட சாஸ்திரப்படி சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் பெண் கிரகங்களாக பார்க்கப்படுகிறது. ஒருவரின் ஜாதகத்தில் பெண் கிரகங்களான இந்த இரு கிரகங்களும் பாதிக்கப்பட்டாலும், 4, 7, 11 ஆகிய இடங்கள் பலம் இழந்து இருந்தாலும், கேதுவோடு தொடர்புடையதாக இருந்தாலும் அவர்கள் பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் என அர்த்தமாகவே பாதிக்கப்படுகிறது. முற்பிறவி கர்மாவால் தெரிந்தோ தெரியாமலோ பெண்களின் சாபத்தை பெற்றவர்களுக்குத்தான் இப்படிப்பட்ட சாதக அமைப்பு இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் யாராவது ஒருவர் பெண்களுடைய சாபத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த தோஷமானது பரம்பரையாக தொடரும். இவர்களுக்கு பெண்களால் நன்மை ஏற்படாது. திருமண தடை போன்ற தடைகள் ஏற்படும். அப்படியே திருமணம் நடந்தாலும் குடும்ப வாழ்க்கை என்பது சுமூகமாக அமையாது. கணவன் மனைவி பிரிந்தே வாழும் மனக்கஷ்டத்தில் சண்டை சச்சரவுடன் தென்படுவார்கள். ஜாதகத்தில் பெண் சாபம் இருந்தால் 7ஆம் இடம் அல்லது 7ஆம் இடத்து அதிபதியோடு கேது இருக்கும் நிலை இருக்கும். பெண் கிரகங்கள் பாவ கிரகங்களோடு சிக்கி இருப்பதும், குரு பலம் பெறாமல் இருப்பதும், முற்பிறவி சாபத்தாலேயே ஏற்படும் கடுமையான பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தில் விருத்தி என்பதே இல்லாமல் இருக்கும் என நம்பப்படுகிறது. இப்படி ஜாதகத்தில் பெண் தோஷ பாதிப்பு இருந்தால் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் வீட்டில் சுமங்கலி பூஜை செய்ய வேண்டும். திருமண தடை உள்ளவர்களுக்கும் பிரிந்து வாழும் தம்பதிகளுக்கும் கோபூஜை செய்ய வேண்டும். இந்த பதிவு எல்லாம் இன்றைய பகுதிகளில் நாங்கள் இந்த கோபூஜை மற்றும் திருமண தடை உள்ளவர்கள் என்னென்ன பரிகாரம் செய்ய வேண்டும் எனவெல்லாம் இந்த பதிவில் உங்களுக்கு ஏராளமான வீடியோக்கள் பகிர்ந்தப்பட்டுள்ளது. தெரியாதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். மனைவி அல்லது குடும்பத்தில் உள்ள பிற பெண்கள் மனம் நோகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பொருளாதார பிரச்சனையால் திருமணம் நடத்த முடியாமல் கஷ்டப்படும் ஏழை பெண்களுக்கு மாங்கல்யத்திற்கு பொன், திருமணத்திற்கு தேவையான உதவிகள், புடவை ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம் பரிகாரமாக. குடும்பத்தில் சுமங்கலியாக இறந்த பெண்களுக்கு முறையாக தர்ப்பணம், சிதார்த்தம் கொடுத்து அவர்களின் ஆசையை பெற முயற்சி செய்ய வேண்டும். சுமங்கலி பெண்களை அல்லது சிறு பெண்களை வீட்டிற்கு அழைத்து சாப்பாடு போட்டு தாம்பூலம் கொடுத்து அவர்கள் நம்முடைய மூதாதையர்களாக நினைத்து வணங்கி மரியாதை செய்ய வேண்டும். தை மாத வளர்வரை வெள்ளிக்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு மேல் வீட்டின் தென்மேற்கு திசையில் நாம் முன்னோர்களில் வாழ்ந்து மறைந்த சுமங்கலி பெண்களின் படத்தை வைக்க வேண்டும். அதற்கு முன் இலை போட்டு வடை, பாயாசத்துடன் உணவு, சர்க்கரை பொங்கல், அதிரசம், பணியாரம் போன்ற இனிப்பு வகைகள் ஆகியவற்றை படைத்து அதோடு தேங்காய், வெற்றிலை பாக்கு வைத்து படைத்து கண்டிப்பாக வழிபட வேண்டும். தானம் கொடுக்க வேண்டியவையாக புடவை, மஞ்சள் கிழங்கு, சீப்பு, வளையல், கண்ணாடி, குங்குமம், வாசனை மலர்கள், மறிக்குழுந்து உள்ளிட்ட மங்கள பொருட்களையும் படைத்து வழிபட வேண்டும். பிறகு தீப தூபமேற்றி வீடு முழுவதும் சாம்பிராணி காட்டி இறந்த சுமங்கலி பெண்ணை மனதார நினைத்து வழிபட்டு நம்முடைய வேண்டுதல்களை சொல்ல வேண்டும். ஆத்மார்த்தமாக நம்முடைய பிரச்சனைகள் தீர வழிபட்ட பிறகு பூஜையில் வைத்த உணவை வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிட வேண்டும்.
பூஜையில் படுத்த புடவை உள்ளிட்ட மங்கள பொருட்களை வீட்டில் உள்ள பெண்கள் பயன்படுத்தலாம் அல்லது யாருக்காவது சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுத்து விடலாம். இந்த வழிபாட்டினை கண்டிப்பாக அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் செய்து பார்க்கலாம். முக்கியமாக தை மாதத்தில் செய்வது சிறப்பான பலனை தரப்போகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.